فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل صدق الله مولانا العلي الكريم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய பயான்ல ஜகாத்தை பற்றி, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரு தகுதியானவர்கள், ஜகாத் யாருக்கு கொடுக்கப்படும் என்ற விஷயங்களை பேசும்படி சொல்லப்படும். ஜகாத் என்பது இஸ்லாமுடைய 5 கடமைகள் ஆக முக்கியமான ஒரு கடமை ஜகாத். இந்த ஜகாத் ரமலான்ல தான் கொடுக்கணுமா? ரமலான்ல தான் ஜகாத் கொடுக்கணுமா? சகோதரர்களே, நல்லவர்களே, ரமலான அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்திக்கிறார். அதுல முதலாவதாக அல்லாஹ் தஆலா ரமலான்ல நோன்ப கொண்டு அல்லாஹ் தஆலா ரமலான கண்ணியப்படுத்திக்கிறார். இரண்டாவது அல்லாஹ் தஆலா ரமலான குர்ஆன இறக்கி அல்லாஹ் தஆலா ரமலான கண்ணியப்படுத்திக்கிறார். இமாம்களுடைய கருத்து 3 வேதம், 4 வேதங்களும் ரமலான்ல தான் இறங்கிச்சு. தௌராத், ஜபூர், இன்ஜீல் எதுல இறங்கிச்சு? ரமலானுடைய மாதம் தான் இறங்கிச்சு என்ற கருத்து. அதே போல அல்லாஹ் தஆலா ரமலான கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எதை கொண்டு சொன்னா, மூணாவது முதல் 10 ரஹ்மத்தா, இரண்டாவது 10 மதுரத்தான, மூணாவது 10 இஸ்மினன்னா, இப்படி அல்லாஹ் தஆலா ரமலான கண்ணியப்படுத்திக்கிறான். இதே போல அல்லாஹ் தஆலா யுத்தம் என்று வரும் பொழுது யுத்தத்துக்கு அனுமதி என்று அல்லாஹ் தஆலா முதலாவது கொடுத்தது ரமலான். அதான் பத்ருடைய யுத்தம். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், யுத்தம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா பத்ருடைய யுத்தம் ரமலான் நடத்தாட்டினார். அதை கொண்டு அல்லாஹ் ரமலான் கண்ணியப்படுத்துகிறார். ஒரு 25ல தாக்காளினுடைய யுத்தம் ரமலான் நடந்தது. ஒரு 25ல ஒரு சந்தர்ப்பத்தில் தாக்காளினுடைய யுத்தம் ஒரு 25ல. இதே போல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த காலம் அது ரமலானுடைய காலம். இதெல்லாம் நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள். ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த காலம் அது ரமலானுடைய காலம். சகோதரர்களே, இப்படி சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. ரமலான் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறார். ஆனா நாம விளங்கணும். நான் கடைசியில் விளக்கப்படுத்த போல ஜகாத்துக்கு வருவேன். நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்றேன், எல்லாம் ஜகாத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரமலான்ல செய்யக்கூடிய அமல் இது ரமலான்ல மாத்திரமா? அதுலதான் உங்க ஜகாத்தாக நான் பேசுகிறேன். சகோதரர்களே, ரமலான்ல செய்யப்படக்கூடிய ஒரு அமலை தவிர மற்ற எல்லா அமலும் எல்லா காலத்திலும் செய்யும். என்ன அமலை தவிர? தராவீஹ் தொழுகையை தவிர மற்ற அமல்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் செய்த அமல். இன்னைக்கு நாம சொல்லிக்கிறோம் ரமலான்ல மாத்திரம் தான் செய்யணும், ரமலான்ல மாத்திரம் தான் ஜகாத் கொடுக்கணும், மற்ற காலத்துல ஜகாத் கொடுக்கலாம், ரமலான்ல கொடுத்தாக்கா ஜகாத் கபூலாம். அப்படி எங்கேயும் ஹதீஸ்ல கிடையாது. சகோதரர்களே, நல்லவர்களே, அதுல முதலாவது சிறப்பான அமல் தான் ரமலானுடைய காலம் பிடிக்கக்கூடிய நோன்பு. நபியவங்க தன்னுடைய வஃபாத்துடைய காலம் வரைக்கும் 3 நோன்பு பிடிப்பாங்க. ஐயாமு பீனுடைய நோன்பு. இது நபியவங்க மௌத்து மட்டும் செஞ்ச அமலாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நோன்பு என்ற ஒன்று இருக்குது, அது மௌத்து மட்டும் செய்ய வேண்டியது ஐயாமு பீனுடைய நோன்பு. நபியவங்க மௌத்து மட்டும் செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு நான் அப்படி செய்திருக்கேன். அர்த்தாமல் என்னன்னு சொன்னா குர்ஆன் ஓதுறது ரமலானுடைய. நாங்க ரமலான்ல தான் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரமலான் அல்லாத காலத்துல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்ம மௌத்து மட்டும் குர்ஆன் ஓதுறோம். ரமலான்ல மட்டும்தான் குர்ஆன் ஓதுறது. அடுத்தது ரமலானுடைய காலத்துல 27 வந்துச்சுன்னு சொன்னா, ரமலானுடைய காலத்துல 27 வந்துச்சுன்னா தௌபா சொல்லி கொடுப்பாங்க. இது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி.
எப்படி முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், பழைய பாவம், புதிய பாவம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். இவர் 10 கிளிக்குள்ளமா சொல்லிட்டு அவர் நினைச்சு கொள்வாரு, எனக்கு தௌபா சரி, நான் இப்ப அடுத்த வருஷம் என்ன அவங்க தண்ணி பகிர்ந்து வருவார். இவரை விளங்கிக்கிறா ஒழுங்கா, இதுக்கு பேர் தௌபாடா நினைக்கிறார், இதுக்கு பேர் தௌபா இல்லை. இது நீங்க விளங்கி கொள்றதுக்கு உங்களுக்கு சொல்லி தராங்க. நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க அல்லாத சொல்லி தௌபா கேட்கணும். இதுக்கு பேர் தான் அசல் தௌபா. இதுக்கு பேர் தான் அசல் தௌபா. லுகர் சொல்லல, அசல்பே அதான் சொல்லிட்டாங்க. அசல கலா செஞ்சு லுகரை நீங்க கலா செஞ்சதோட தௌபா செய்யணும். அப்ப தௌபா மௌத்து முட்டு மீக்கிறாமல் தஸ்மீன் தொழில் கொடுக்குறாங்க, அதை பழகி கொள்ளுங்க. நாம நினைச்சுக்கிறோம் வருஷத்துக்கு 27 மட்டும்தான் தஸ்மீ ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்லுங்க. அப்ப மௌத்து முட்டு மீட்க வேண்டிய அமலாச்சு. அடுத்தது கியாமுல் லைல் தொழுவிக்கிறாங்க. கடைசி 10 வருஷத்துக்கு 10 நாள் அல்லது 9 நாள் தான் கியாமுல் லைல் தொழுவாங்க. இப்படி ஹதீஸ் எங்கேயும் வந்துச்சு. அது எங்கேயும் கிடையாது. நபி அவங்க 11 ரக்காத் மௌத்து மட்டும் சொல்றாங்க. ஹதீஸ்ல பாருங்க, எதுவரை சொல்றாங்க? மௌத்து மட்டும் 11 ரக்காத் சொல்றாங்க. நாம இன்றைக்கு கடைசி 10 மாசம் தான் 11 ரக்காத் சொல்லுவோம். 11 ரக்காத் கடைசி 10 தொழ வானான்னு சொல்லுங்க, தொழுங்க. ஆனா எவ்வளவுக்கு சொல்லணும்? மௌத்து மட்டும் சொல்லணும். 11 ரக்காத் தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி ஃபஜ்ருக்கு முன்னால 11 ரக்காத் மௌத்து மட்டும் நபி அவங்க தொழுதுதான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? ரமலான்ல மாத்திரம் தான் சொல்லுவோம். ரமலான் எப்ப சொல்லுறோம்? கடைசி 10 மாத்திரம் தான் சொல்லுறோம். அதுக்கு பிறகு அப்ப 11 ரக்காத் நபி அவங்க மௌத்து மட்டும் தொழுதாங்க. உங்களுக்கு ஃபாத்திஹாவுன குல் ஹுவல்லாஹு அஹத் பாடம் அதை ஓதி தொழுங்க 11 ரக்காத். நபி அவங்க தந்த வாழ்க்கையில விடாத அமல்கள்ல உண்டு 3 நோன்பு 11 ரக்காத் சுபஹுடைய முந்திய சுன்னத். நபி அவங்க வாழ்க்கையில விட்டதே இல்லை. இதெல்லாம் நபியோட ரமலான்ல மாத்திரம் செய்யுங்க. ரமலானோட அமலுக்கு ஒரு மூடிட்டு பேசினா அடுத்த ரமலானுக்கு வாங்க ஹதீஸ் சொல்லல. ஹதீஸ் அப்படி பேசப்படல. அமல் மௌத்து மட்டும் செய்யும். ரமலானுடைய அமல் இந்த தராவீஹ் தொழுகையை தவிர மற்ற எல்லா அமலும் மௌத்து மட்டும் செய்யும். நோம்பு, தஸ்பீஹ், தௌபா, அதே போல கியாமுல் லைல் மௌத்து மட்டும் தொழும். தஹஜ்ஜுடைய நேரம் எழுப்பி தொழ வேண்டியவள், தூங்கி எழுப்பி செய்ய வேண்டியவள். நாம் இப்ப இரவுக்கு முன்னால தொழுகிறோமே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாடி அதனுடைய சிறப்புகள் கடைசி 10 சிறப்பு அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம 12 மணிக்கு தொழுகிறோம். ஆக சிறப்பானது அது இரவில எழுப்பி தூங்கி எழுப்பி தொழுகிறோம். 11 ரக்காத் நபி உங்க வாழ்க்கையில நின்றதே கிடையாது. சகோதரர்களே, நல்லவர்களே, அதே போல தான் நாம நினைச்சுக்கிறோம் ஜகாத் ரமலானுக்கு தான். இப்படி ஹதீஸ் கிடையாது. இப்படி வந்து இல்ல ஹதீஸ். ஹதீஸ்ல வந்து இருக்குது ஒரு வருடம் பூர்த்தியாகணும். அதையும் நீங்க எப்படி பார்க்க கூடாது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதுல பார்க்க வேண்டாம். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் இதுல பாருங்க ஜகாத்துடைய கணக்கு. இந்த முஹர்ரம் 15ஆம் தேதி நீங்க வியாபாரத்தை ஆரம்பித்தால் அடுத்த முஹர்ரம் 15ஆம் தேதி உங்களோட கேபிட்டலை பாருங்க, உங்களோட சேவிங்ல இருக்கக்கூடிய கணக்கை பாருங்க, உங்களோட ஸ்டாக் எல்லாத்தையும் பாருங்க, வர இருக்கிற கடனை பாருங்க, கணக்கை பார்த்து ஜகாத்தை வெளியாகுங்க. நீங்க சென்ற வருடம் ரபீஉல் அவ்வல் மாசம் வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷம் ரபீஉல் அவ்வல் மாசம் கணக்கு பாருங்க. இப்படித்தான் இஸ்லாம். இப்படித்தான் கணக்கு பார்க்கணும். ரமலான் கணக்கு பார்க்க. நீங்க சென்ற வருஷம் ரமலான் மாதம் உங்களோட வியாபாரத்தை ஆரம்பித்தால் இந்த வருஷம் ரமலான் மாதம் கணக்கு பார்க்கணும். அப்ப சகோதரர்களே, நல்லவர்களே, சில விஷயங்கள் இருக்கு. நாம் நன்றாக விளங்கணும். அல்லாஹ் சில கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். காலம் பூராகவே அது இருக்கிறதுக்காக அல்ல. காலம் பூரா அவர் அந்த கஷ்டத்துல நிற்கணும் என்று அல்லா போட்டது ஜகாத். நாங்க ஜகாத் எடுக்கிறது காலம் பூரா கஷ்டமான நிலைமையில தான் வைக்கிறோம். ஜகாத்தை கொண்டு போறது அஜார் உங்களோட ஜகாத்தை தந்துருங்க, உங்களோட ஜகாத்துல எனக்கு பங்கு இருக்கி
ஜமீயத்துல் உலமாவுடைய கூட்டத்துல முழங்கால அடிச்சு அதுல விளக்கப்படுத்தினாங்க. ஒருவர் தன்னுடைய மகளுடைய பொமது காரியத்துக்காக வேண்டி 5 ஆட்சியார் கிட்ட பேசி 5 ஆட்சியார் கிட்ட பேசி ஆட்சியார் எனக்கு பொமது காரியம் ஆட்சியார்னு சொல்லி 5 ஆட்சியார் கிட்ட ஒரு ஆட்சியார் கிட்ட 1 லட்சம் மீது எடுத்துக்கிறார். 5 லட்சம் எடுத்துக்கிறார். ஒவ்வொருவர்கிட்ட சொல்லி 5 லட்சம் எடுத்துக்கிறார். இவர் அவருடைய ஜகாத் பணத்தால கொடுத்து கொடுத்தார். சகோதரர்களே நல்லவர்களே, ஜகாத் சொல்லுது நான் இவருக்கு ஜகாத் கொடுத்தா இவர் ஜகாத் கொடுக்கிறவனால மாறும். இதுக்கு பேர் தான் ஜகாத். இதுக்கு பேர் ஜகாத். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஜகாத்துக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வார்த்தை பாவிக்கிறார். சதகாவுடைய வார்த்தை. இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா. 8 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அதுல ஜகாத்துக்கு சதகான்ற வார்த்தையை நான் பாவிக்கிறேன். ஏன் அல்லாஹ் தஆலா சதகான்ற வார்த்தையை பாவிக்கிறான் ஜகாத்துக்கு? இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. யார் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரோ இவர் தன்னுடைய ஈமான்ல சாதிக்கான உண்மையானவராக இருப்பார். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஜகாத்துக்கு சதகாவுடைய வார்த்தையை போட்டு அந்த இடத்துல சொல்றார் என்பதாக தப்சீருடைய இமாம்கள் விளக்கப்படுத்துறாங்க. சகோதரர்களே நல்லவர்களே, அதனால ஜகாத் என்று கொண்டிருக்குது, அது கடமை. இந்த இடத்துல யார்கிட்ட கேளுங்க, தொழுகிறது பருதா இல்லையான்னு கேட்டா பருதுவாங்க. 5 நேரம் தொழுகிறது பருதா பருதுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. இதே போலத்தான் ஜகாத் கடமை கொடுத்தாக. இன்னொரு பகுதி இருக்குது இன்பா செலவழிக்கிறது. அதுல சதகாவுடைய செய்யும் லேசான 2 மடங்கு. ஜகாத்துண்டா என்ன, சதகாண்டா என்ன? ஜகாத்துண்டா என்ன, சதகாண்டா என்ன? ஜகாத்துக்கு லேசா வழிகிறதுக்கு ஒரு வழி. ஜகாத் இந்த பேருக்கு தான் கொடுக்கணும், இந்த 8 கூட்டத்துக்கு தான் கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணும், இப்பதான் கொடுக்கணும். எப்படி ஜகாத்துன்னு சொன்னா இவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணும், இப்பதான் கொடுக்கணும். எப்ப எந்த காலத்துல கொடுக்க அந்த காலத்துல தான் கொடுக்கணும். சதகாண்டா எப்பையும் கொடுக்கலும், யாருக்கும் கொடுக்கலும், எவ்வளவும் கொடுக்கணும். ஜகாத்துக்கும் சதகாத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஜகாத் இவருக்கு தான் கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணும், இப்பதான் கொடுக்கணும். இதுக்கு பேர் ஜகாத். சதகாத்து பேர் எப்படி தெரியுமா? எவ்வளவும் கொடுக்கலும், யாருக்கும் கொடுக்கலும், எப்பையும் கொடுக்கலும். இதுக்கு பேர் சதகா. இன்றைக்கு சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட வருமானத்தை பொறுத்து ஒரு 5 கிலோ அரிசி பேத்துல 10 பேக்க வீட்டு வாசல்ல வாங்கி வைக்கிறாங்க. வரக்கூடிய மிஸ்கின்கள் எல்லாம் கொடுத்தாங்க. என்னையா ஜகாத் கொடுக்குறாங்க, ஜகாத் கொடுக்குறாங்க. என்ன சில பேரை பார்த்தா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடியவங்க சிலவங்க முக்கியமானவங்க வந்தா 500 1000 500 1000 இப்படி வித்து கொண்டே இருக்கிற ஒரு அட்டை கையில வச்சு கொண்டா கொடுத்து கொண்டே இருக்கிற. என்ன ஜகாத் கொடுக்குறாங்க. இப்படியா ஜகாத் கொடுக்க சொல்லுறாங்க, இப்படியா ஜகாத் கொடுக்க சொல்லிக்கலாம். நீங்க எப்படி கொடுத்தா இந்த எடுக்கிறவங்க கூடுவாங்க. ஜகாத்தின் மூலமா குறைய மாட்டாங்க. ஜகாத்தின் மூலமாக எடுக்கிறவங்க கூடுவாங்க. ஜகாத்தின் மூலமாக கொடுக்கிறவங்க எடுக்கிறவங்க குறைய மாட்டாங்க. சகோதரர்களே நல்லவர்களே, ஜகாத் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய நோக்கம் என்னென்றால் ஏழைகளுடைய கஷ்டம் நீங்கும், ஏழைகளுடைய பிரச்சனை நீங்கும். ஜகாத் எடுக்க தகுதியானவர்களுக்கு அது போகும். அதே போல ஜகாத் கூட்டாக கொடுக்கப்படும். கூட்டா எல்லாம் சேர்ந்து கொடுக்கும். ஒரு மஹல்லால ஒரு ஊர்வாசிகள் சேர்ந்து கொடுக்கும். சென்ற சனிக்கிழமை எங்களுடைய வெண்ணவத்த பள்ளிகள் ஜமீயத்துல் உலமால இருக்கக்கூடிய இல்மான் மௌலவியை கூப்பிட்டு நாம பயான் செஞ்ச ஜகாத்துடைய விஷயத்துல மாஷா அல்லாஹ்னு சொல்லி உடனே கொஞ்சம் பேர் ரெடியாகினாங்க. உடனே அவங்க ஜகாத்தை 3 லட்சம் ரூபாய் உடனே சேர்க்கப்பட்டுச்சு. 3 ஜகாத் உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கூட்டு ஜகாத் ஆரம்பிச்சாச்சு. சனிக்கிழமை பயான் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட்டு ஜகாத் ஆரம்பிச்சாச்சு. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூட்டு ஜகாத்துக்கு வழங்கப்படுகிறான். வல் ஆமிலீன அலைஹா,
ஜகாத்த வசூலிக்க போறவங்க. இப்படி ஒரு கூட்டம் நீக்கிறாங்க ஜகாத் எடுக்கிறதுக்கு. அவர்கிட்ட பேர் கேட்கிறது, இவர்கிட்ட பேர் கேட்கிறது, இவர்கிட்ட பேர் கேட்கிறது, ஜகாத் கேட்க போறது. எதிர்க்க போறவருக்கும் ஜகாத் கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கப்படுத்துறார், எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். முதலாவது சொன்னாங்க, முஆதே போகணும் பேசி அத்தாஅத்து இலா தஆஇமில் ஹம்ஸா, 5 விஷயத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும். என்னது? இஸ்லாமுடைய 5 கடமைகளுக்கு அழைப்பு கொடுக்கணும். அழைப்பு கொடுத்து அவங்க வந்தால் இஸ்வானுனா எங்கட சகோதரர்கள். 5ல ஒன்றுக்கும் வரல, அது இல்லாது 2வது ஜஸியா, வரி கட்டணும். வாதே அதுக்கும் ரெடியாக இல்ல. 3வது கட்டம் என்னது? அல் ஹர்ப், யுத்தம் தான் பேசு. ஒன்று 5 விஷயத்துக்கு நீங்க ரெடியாகணும். இல்லைன்னு சொன்னால் ஜஸியா கட்டணும், வரி கட்டணும். அப்படி இல்லையா ரெடியாகணும் யுத்தம். சகோதரர்களே, நல்லவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போகிறது சொல்லி அனுப்பினாங்க. அதுல அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் கலீஃபா இருக்கிறாங்க. ஜகாத்துடைய பணம் வசூலிக்கு அனுப்பப்படுது. அல்லாஹ் பாதுகாப்போம். சில சஹாபாக்களாக இருந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஜகாத் தர மாட்டோம். வந்து அபூ பக்கர் கலீஃபாவுக்கு சொல்லப்படுது. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜகாத்துடைய ஒரு ஒட்டகத்துடைய ஒரு கயிறு துண்டுத்தான் எனக்கிட்ட வந்து சேரல் என்றாலும் அந்த கயிறு துண்டுக்காக வேண்டி நான் யுத்தம் செய்வேன். அந்த கயிறு துண்டுக்காக வேண்டி யுத்தம் செய்வேன். அயல்ந்து சுத்தி நான் உயிரோட இருக்க போகல. இந்த கயிறுடைய ஜகாத்தும் வந்து சேராம இருக்கக்கூடிய தீனுடைய புறப்பாடு நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன். யார் சொன்னது? அது அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னாங்க? நான் உயிரோட இருக்கிற நேரம் இந்த ஜகாத்துடைய ஒரு கயிறு துண்டு வந்து சேரல, இந்த தீனுடைய புறப்பாடு நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அது அபூ பக்கர் உயிரோட இருக்கும்போது நடக்கிறதா? இல்ல, அந்த கயிறுக்காக வேண்டி நான் யுத்தம் செய்வேன். இப்படி ஜகாத்தை உம்மத்துல வலியுறுத்தினார். உதாரணத்துக்கு சொல்ல போனா, முஜியாத இருக்கிறான், அவர் ஜகாத் கொடுத்த கடமைகள் இருக்குங்க. நான் மீது சொல்லேன், முஜியாதியாக உங்களோட ஜகாத்துல நீங்க எனக்கு பரவாயில்லை, தைரியமாக தைரியமாக விவரிக்கிறது மட்டுமே சொன்னாங்க. உங்களோட ஜகாத்துல எனக்கு கேட்க ஹக்கு உரிமைக்கு கேட்க தைரியமா ஜகாத்துடைய ஹக்கு. நீங்க அந்த கல்வி போடுறதுக்கு குடிச்சுடுங்க. ஒரு சம்பவம் நடக்குது. யாரு? அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலம்ல விளக்கப்படுத்துறார். இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னah இதா அக்ஸமு லயஸ்திமுன்னஹா பிஹீன். நல்லோர் திட்டம் முடிச்சாங்க. மாப்பா பயம் செய்யாரு. மாப்பா என்ன செய்வார்னு சொன்னா, எல்லாம் வயலை அறுவடை செஞ்ச போனோம் ஏழைகள் வந்து நின்று எங்களை ஜகாத்தை கிட்டே தந்துருங்கன்னு கேட்டு நிற்பான். அறுவடை செஞ்சதோட வாப்பா ஜகாத்தை கொடுத்தாங்க. பாப்பா மவுத்து மவன்மார் பிளேன் பண்ணினாலும் ஒண்ணு தெரியுமா? பாப்பா மவுத்து. இப்ப நாங்க இந்த அறுவடை செய்ய போல திரும்ப பாப்பா வந்து கேட்கிற நேரம் கேட்டவன் கேட்பாங்க. அப்படி கேட்ட கூட பெரிய ஒரு கணக்கு போகும். அதனால நாங்க என்ன செய்வோம்? ராவோட ராவா போவோம், சாமத்தோட போவோம். வெளிச்சம் வர்றதுக்கு முந்தி போயிட்டு அறுவடை செஞ்சு எல்லாம் அழைப்பு வந்துடும். பாப்பா கொடுத்தாரு, மவன்மார் தடுக்க போறாங்க. போறாங்க, ராவா முந்தி போறாங்க. வீட்டு பார்த்தா அறுவடை நிலமெல்லாம் நெருப்பு பத்தினமாய், நெருப்பு முடிச்சு நெருப்பு பங்கமாய் கலந்து பார்த்து போட்டு தம்பி நானா பார்த்து சொல்றார், நானா தம்பியை பார்த்து சொல்றார், தோட்டமா சொல்றார். இந்த அன்றாட சோதனை வந்திருக்குது. அல்ல நீங்க ஏழை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க.
அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா அந்த தோட்டத்தை கழிச்சு போட்டான். இப்ப தம்பி நானா சொல்றான் வாக்குபல அலாவானும் செல்லலாவும் இவன் அவனை பார்த்து சொல்றான் உடையாதான் அவன் சொல்ற இல்ல உடையாதான் நான் சொல்றேன் உடையாதான் தம்பி சொல்ற உடையாதான் அதை சொன்னான் அவன் நல்லவன் லவ்லா நீ அல்லாத புகழ்ந்திருந்தா இந்த தோட்டத்தை அல்லா பாதுகாத்திருப்பான் தானே. நானா தம்பி எல்லாம் சேர்ந்து போட்ட மெப்புக்கு இங்க கொடுக்க வேண்டிய ஜகாத் அப்படியே அல்லாஹ் இல்லாம நீங்க ரோஸ்டர் என்னது நான தம்பியெல்லாம் ரோஸ்டது என்ன செய்யப்படாது ஏழைக்கு போகக்கூடாது ஏழைக்கு போகாம தடுப்போம் இது தயவுசெய்து யாரும் செய்யவான். சகோதரர்களே நல்லவர்களே ஜகாத் என்பது பெரிய ஒரு பாடம். ஜகாத் யார் கொடுக்கிறதுக்கு தகுதி பத்தரத்தும் தங்கத்துடைய பணம் யாருக்கிட்ட ஒரு வருஷம் தேவை இருக்குமோ இவர் ஜகாத் கொடுக்கணும். கடமை ஜகாத் கொடுக்கணும். எவ்வளவு 10 பவுன் தங்கத்துடைய பணத்துடைய அளவு ஒரு வருஷத்துக்கு ஒருவரிடத்துல கேபிட்டலாக சேவிங்ல வச்சிருக்கிறாரு இவர் ஜகாத் கொடுக்கணும். கடமை 10 பவுன்ல தங்கத்துடைய பணம் ஒரு பவுன் 40,000 இருந்தா ஜகாத் கடமையாகும். இப்ப என்ன செய்யணும் இவரு இப்ப ஜகாத் கொடுக்க போறாரா தெற்கு தெருவுல இவருக்கு தெரிஞ்ச நல்ல நம்பிக்கையான ஒருவர்கிட்ட போன் பண்ணி கேட்கணும் இப்ப தங்கத்துல விலை எவ்வளவு போகுது இப்ப தங்கத்துடைய விலை எவ்வளவு போகுது கேட்டு அந்த தங்கத்துடைய விலையை வச்சு 10 பவுனுடைய தங்கத்துடைய கணக்கை பார்த்து எவ்வளவு கல்வியுடைய அமௌண்ட் வருமோ இது ஒரு வருஷத்துக்கு தேவை நின்றால் இந்த கதை இது தங்கத்துல இது தங்கத்துல சொன்னாங்க வெள்ளியிலும் ஜகாத் கொடுப்பீர்கள். இன்னைக்கு சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் வெள்ளியில பார்த்தா வருவாங்க. சில்லறை கடை செய்யறவங்க கோழி கடை செய்யறவங்க இவங்க எல்லாம் வெள்ளியில கணக்கு பார்த்தா பெரும்பாலும் வந்துருவாங்க. 52 தோலா குறைஞ்சது ஒரு 80, 90, 1 லட்சம் ரூபாய் கொடுக்க பார்த்தா வெள்ளியிலே ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள் வருவார்கள். அடுத்த ஜகாத்துடைய விஷயம் தான் பொம்பளை ஜகாத். இருக்கக்கூடிய பொம்பளை நல்லா கேட்டுக்கொள்ளும். பொம்பளைக்கு ஜகாத் பொம்பளைக்கு ஜகாத் கொடுக்குது. ஒரு பொம்பளை கிட்ட 90 பவுன் தங்கம். ஒரு பொம்பளைய வாப்ப மௌத்தாக்கிட்ட வாப்பட சொத்துல அந்த அநாத புள்ள வாப்பட சொத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு வாப்பா மௌத்து. இப்ப உமா இருக்கிறான் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான் காலம் கழித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வழியில வருமானம் கட்டி இருக்கின்றான் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறாங்க 10 லட்சம் ரூபாய் சேவிங்ல போட்டிக்கிறாங்க. ஒரு வருஷம் ஆகிட்டால் பாப்பா இல்லத்தானே ஜகாத் கொடுக்க தேவையில்லைத்தானே அப்படி இல்லை. அனாதைக்கும் ஜகாத் கொடுக்கணும். அனாதை ஜகாத் கொடுக்கணும். அனாதைக்குள்ளே ஜகாத் இல்லையாவே அந்த அமௌண்ட் சேவிங்ல சேர்ந்திருக்கிறதா. அப்ப அதே போல உண்டு உங்களை பாவிக்கிற தங்கத்துக்கு ஷாபி மதுமதுல ஜகாத் இல்லை. ஷாபி மதுமதுல ஜகாத் இல்லை. பாவனைக்கு மேற்பட்ட தங்கம் ஒரு உண்மையில 90 பவுன் நீக்கி இவன் கல்யாண காட்சி அகத்திட்டு ஒரு விசேஷங்கள் வந்தா குறைஞ்சது 15-20 பவுனை மாட்டிக்கிட்டு போவா. அப்ப விலங்கா எது குறைஞ்சது 20-30 பவுன் இருக்கும். அப்ப பார்க்க போனா 20-30 பவுன் பாவனையில குறைய மாப்பிள்ளை என்ன செய்வாரு கல்யாணம் வந்தா ஒரு 2 பவுனை வாங்கி கொடுப்பாரு. அந்த பொம்பளைல பாப்பா ஒரு 2 பவுனை வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு நாள் ஒரு 2 பவுன் அப்படின்னு தங்கம் சேர்த்து கொண்டே இருக்கு. இப்ப 90 பவுன் ஆகிச்சு 80 பவுன் ஆகிச்சு 60 பவுன் ஆகிச்சு. இவன் 60 போட்டு கொண்டு போவாவா இல்ல. அப்ப இமாம் இருக்கிறாங்க இவன் எவ்வளவு பாவிப்பாவோ பாவனைக்கு மேற்பட்ட தங்கம் 10 பவுனை விட கூட இருந்தா ஜகாத் கொடுக்கணும். ஒரு பொம்பளை கிட்ட 20 பவுன் தான் நீக்கி 20 பவுன் தான் நீக்கி கல்யாணம் வந்தா 20 பவுனை மாட்டிக்கிட்டு போவாங்க. ஒரு விசேஷம் வந்தா 20 பவுனை மாட்டிக்கொண்டு போவாண்டா. அப்ப இந்த 20 பவுனும்
பாவனையுடைய கணக்குல கமருமே 20 பவுனுக்கு ஜகாத் வராது. ஏன்? பாவனையுடைய தங்கத்துக்கு ஜகாத் இல்லை, பாவிக்கிற தங்கத்துக்கு ஜகாத் இல்லை. அவங்க சகோதரர்களே நல்லவர்களே, பெண்களுடைய தரப்புல இப்படி ஜகாத் வரும். அதனால நல்ல விளங்கி கொள்ளணும், ஜகாத் என்கிறது நாம கொடுக்கிறது அது நிரந்தர பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக இருக்கும். இன்னைக்கு நானா வசதியோடு இருக்கிறார், நானா சொல்ற தம்பி கிட்ட, தம்பி உனக்கு மாசம் மாசம் நான் 10,000 செலவு தாரு, நீ செலவு எடுத்துக்கொண்டு மாசம் மாசம் 10,000 எடுத்து நீ ஒரு மாதம் நிம்மதியா இருக்கு. ஒரு காலத்தை கல்வி உணவு பக்கத்துல பார்த்தா நான் அந்த டைம்ல செய்யாது நோம்பு வந்துச்சுன்னு சொன்னா ஜகாத்த கணக்கு பார்த்து கம்மியா கொடுத்து 50,000, கணக்கு கொடுத்து 50,000, நானா கொடுத்து 50,000, இப்படின்னு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. ஜகாத்துடைய கணக்கை பார்த்தா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வருது, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. நானா தம்பி தாத்தா எல்லாரும் எடுத்து என்னால நல்ல சந்தோஷமா கொண்டாடிட்டு அடுத்த வருஷம் நானும் தருவாரு தானே முடிச்சான். இதா கதா. இப்படி ஜகாத் கொடுக்கிறதால ஜகாத்துடைய சிந்தனையில தான் நீங்க நினைப்பாங்க. மாசம் மாசம் 10,000 கொடுக்குறீங்க, மொத்தமா சேர்த்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு வருது. இது அவர்கிட்ட சேர்த்து அவர்கிட்ட முடிஞ்சு சொல்லுங்க, இப்படித்தான் தம்பி எவ்வளவு பள்ளியை குடி, உங்களுக்கு பள்ளியை முடிச்சு நீ ஒரு பிசினஸ் ஆகணும். உனையார எது செய்யணுமோ அதை செய், பஜாருக்கு போ, தொழில் செய், வியாபாரத்தை செஞ்சு முன்னே. இன்றைக்கு சொல்லப்படுது கல்வியை சும்மா சேமிக்க போட்டு வைக்கவாங்க. இஸ்லாமிய விரும்பல்ல, இஸ்லாமிய விரும்பல்ல. இஸ்லாம் சொன்னது பணத்தை முதலீடு செய்ய, பணத்தை முடக்கவானா முடக்கவானா. இந்த என்ன கருத்து? கல்வி கொஞ்சம் கூட இருக்க, அங்க ஒரு காணி வாங்கி போட்டாரு, இன்னைக்கு ஒரு காணி வாங்கி போட்டாரு, காணி வாங்குறது உண்மை. கல்வி முடக்கப்படுது, தேவைக்கு போடுறது வேற விஷயம். சும்மா கல்வி இருக்கிறதா அப்படி போடுறாரு. சகோதரர்களே நல்லவர்களே, இப்படி மனப்போக்கல ஒருவர் சேவிங்ல 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறார், 20 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறார், 50 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறார். உதாரணத்துக்கு எவ்வளவு வச்சுக்கிறாரோ இவர் கணக்கு பார்த்து வருஷம் மாசம் ஜகாத் கொடுக்கும். இவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லப்பா ஜகாத் கொடுத்து 2-3 வருஷமா கொடுத்து கொண்டு வார சொல்லி குறைஞ்சு கொண்டே இருக்கீங்க சொல்லுவாரா? அப்படி சொல்லுவார். ஏன் ஜகாத் கொடுக்க 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு, அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறாரு. இவர் வருஷத்துக்கு ஒரு ஜகாத் பார்த்து கொடுக்குறாரு. ஜகாத் கொடுக்க என்ன செய்யும்? போகுது. அப்ப இவர் ஜகாத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் இந்த உள்ளத்துல வரும். ஜகாத் கொடுத்தா அமௌண்ட் குறைஞ்சு கொண்டே இருக்கு, கேபிட்டல் குறைஞ்சு கொண்டே இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யணும்? இந்த பணத்தை 10 லட்சம் ரூபாவா 5 லட்சம் ரூபாவா ஒரு முதலீடு செய்யணும், வியாபாரம் செய்யணும், ஏதோ தொழிலுக்கு போடணும். 10 லட்சம் ரூபாவை போட்டால் எந்த புத்தி உள்ள வியாபாரியும் 10 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் அவருக்கு வியாபாரம் செய்வாங்க ஒரு நாள் செய்ய மாட்டான். அவன் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சால் அதை 15 லட்சமாக பார்ப்பான், அதை 13 லட்சமாக பார்ப்பான். அப்ப 13 லட்சம் ஆகுது. 13 லட்சம் என்ன நடக்கும்? இப்ப என்ன செய்வது? ஜகாத் கொடுக்க போகிறது. சுப்ஹானல்லாஹ், இவருக்கு வந்த வருமானத்தோடு சேர்ந்து ஜகாத். எல்லாத்துக்கும் சேவிங்க வச்சுக்கிறாரு 10 லட்சம் ரூபாய் ஜகாத் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. வருஷம் 10 வருஷமாவது 5 வருஷமாவது இந்த சேவிங்ஸ் கல்வியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். அப்ப ஜகாத்தை பற்றி தப்ப விற்கிறாரு அவங்க வரும் இருக்கக்கூடாது. அவங்க சகோதரர்களே நல்லவர்களே, ஜகாத் ஒருவர் கொடுக்க போகல ரோசிக்கணும், ஒருவர் ஜகாத்தை வெளியாக போகல விளக்கணும். நான் யாருக்கு ஜகாத் கொடுக்கிறது உலகது அல்லாஹ் தஆலா 8 கூட்டத்தை சொல்லிக்கிறார். ஷாஃபி மதமுடைய கருத்து பிரகாரம் 3 கூட்டத்துக்கு ஜகாத் போகும், 3 கூட்டத்துக்கு ஜகாத். சகோதரர்களே நல்லவர்களே, அடுத்த ஜகாத்துடைய விஷயத்தில் என்னன்னு சொன்னா, ஒருவர் ஒரு வாகனம் வச்சிருக்கிறார், ஒரு ஊட்டில வாழ்கிறார், ஒரு வீட்டுல வாழ்க்கை வாகனம் கொண்டு வச்சிருக்கிறார், அவருடைய தேவைக்கு போக்குவரத்து வாகனம். ஒருவர் ஒரு காணிய அவருடைய தேவைக்கு வாங்கி போட்டுக்கிறார். இதுக்கு ஜகாத் கொடுக்கலையா? ஒரு வீட்டுல இருக்கிறார், ஒரு வாகனம் வாங்கிக்கிறார், ஒரு காணிய வாங்கி போட்டுக்கிறார். இதுக்கு ஜகாத் கொடுக்கலையா? அதே
போல ஒருவர் மேல் சொப்பையில அதை கேட்பாங்க கேள்வி. சொப்பையில மேல் மேல் செஞ்சு செஞ்சு பஜார் போகுது. பேசுனே செய்த அந்த மிஷினுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஒருவர் சிங்கிள் மிஷின் 20 வாங்கி போட்டிக்கிறாரு. பஜாருக்கு போகுது. 20 மிஷினுக்கு ஜகாத் கொடுக்கலையா? இருக்கிறார்கள் ஜகாத் கொடுக்கலையா? ஒரு வாகனம் போட்டுறாரு ஜகாத் கொடுக்கலையா? ஒரு காணி வாங்கி போட்டிக்கிறாரு ஜகாத் கொடுக்கலையா? ஒரு மிஷின்ல ஒரு 10-15 மிஷினை வாங்கி போட்டு அதுல ஏதாவது சேர்த்தோ என்னமோ தட்டி பஜாருக்கு போட்டு ஜகாத் கொடுக்கலையா? இல்ல, இதுக்கெல்லாம் ஜகாத். ஒரு வீட்டுல வாழ்வார், அந்த வீட்டுக்கு ஜகாத் இல்லை. ஒருவர் ஒரு வாகனம் வச்சிருக்கிறார், அந்த வீட்டுக்கு ஜகாத், அந்த வாகனத்துக்கு ஜகாத் இல்லை. ஒருவர் காணி ஒன்று வாங்கி போட்டிருக்கிறார், ஜகாத் இல்லை. அதே போல ஒருவர் ஒரு மிஷின் வச்சிருக்கிறார், அதன் மூலமாக தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறார், அதுக்கு ஜகாத் இல்லை. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒருவர் ஒரு உண்டை வச்சிருக்கிறாரு, இன்னும் 2 உண்டு வாங்கி போட்டிருக்கிறாரு. இந்த 2 உண்டும் வெள்ள உண்டு வரப்போல விற்பேந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு வீட்டுல இருக்கிறாரு, இன்னும் 2 உண்டு வாங்கி போட்டிருக்கிறாரு, வெள்ள உண்டு வந்தா விற்பேன். இப்ப கடன் ஒருவர் ஒரு வாகனம் வச்சிருக்கிறார், இன்னும் 2 வாகனம் வாங்கிக்கிறார், வெள்ள உண்டு வந்தா விற்றுவேன். இப்ப கடன் கொடுக்கணும். ஒருவர் ஒரு காணிய எங்க பிள்ளைக்கு வாங்கி போட்டிருக்கிறது விற்க மாட்டேன். பிள்ளைக்கு என்ன பிள்ளைக்கு என்ன பிள்ளைக்கு தான் இது நான் விற்க மாட்டேன். இவர் சொல்லுகிறாரு வெள்ளம் ஒன்று வந்தா விற்போம், நல்ல வெள்ளம் வந்தா காட்டி. இப்ப தண்டா கொடுக்கணும் காணி. வியாபாரத்துடைய நோக்கத்தை காணியை வாங்கி போட்டிருக்கிறார். நோக்கம் வியாபாரம். நீ அதே போல சகோதரர்களே, ஒரு மிஷின்ல ஒரு உபகரணத்தை வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஜகாத் கொடுக்கலையா? இல்ல, அதுல வருமானத்துக்கு தான் ஜகாத். அந்த மிஷினுக்கு ஜகாத் இல்ல, வருமானத்துக்கு தான் ஜகாத். அது சகோதரர்களே எல்லார்களே, ஜகாத் என்பது பெரியோரு பாடம், பெரியோரு பாடம். அதை பற்றி ஒவ்வொரு வகையில பேச சுமாரான சகோதரர்கள் நல்லவர்களே, ஜகாத் கூட்டாக கொடுக்கப்பட்டதுதான் அல்லாஹ் விரும்புகிறார். குட் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். ஜகாத்தை எடுங்க நபியே, எடுங்க, அவங்களை சுத்தப்படுத்துறதுக்கு, அவங்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஜகாத் எடுங்க. ஜகாத் பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு பேர் ஜகாத். ஜகாத் பரிசுத்தம். அப்ப ஜகாத்தை எடுத்து கொடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, துஅஹது மின் அக்னியாஹிம் வ துரத்து இலா ஃபுகராஹிம். நபி பணக்காரன் எடுக்கிற ஏழைக்கு கொடுக்குது, இதுக்கு பேர் ஜகாத். அவர்கள் சகோதரர்கள் நல்லவர்களே, ஜகாத்துடைய பாடம் உலமாக்கள் இருக்கிறாங்க, தெளிவாக போய் கேட்டுக்கொள்ளுங்க. ஜகாத்தை வெளியாக போக நல்ல நினைச்சுக்கோங்க. ஏழை ஜகாத் வெளிய போகுது, இதன் மூலமாக பிரயோஜனம் சிறப்பாக நடக்குதா? புலன்னாவில பைத்துல் ஜகாத் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. புலன்னாவில நாம் ஒரு மீட்டிங்கு போன நேரம் உலமாடு சொன்னாங்க, பைத்துல் ஜகாத் எப்படி ஆகும் என்றால் 4 பேரும் கூட்டார், 4 பேரும் கூட்டார். ஜகாத் செய்த நிறுவனத்தை நான் பேசி சொல்றேன், ஐயா ஜகாத் எடுக்கணும், ஐயா கடன் முடிக்கு நான் குடிக்கி 3 லட்சம் ரூபாய் குடிக்கி எனக்கும் ஜகாத் வாங்க. இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இவர்கிட்ட கொஞ்சம் நிப்பாடு, கம்மி கம்மி அப்படி நிப்பாடு. இவர் பேர் என்ன சொல்றாரு, நீங்க போய் பண்ணுவாங்க, நீங்க சொல்ல தெரியுமா, நான் கூட கடன் எடுத்தேன். இப்படி செட் பண்ணி ஜகாத் கேட்கிறாங்க. கடன் தான் நமக்கு எடுக்கவும் இல்லை, இவருக்கு கடன் தரவும் இல்லை. 4 பேரும் செட் பண்ணி அவங்க ஜகாத் கேட்கிறோம். அப்படி ஜகாத் எல்லாம் சொன்னாங்க, ஆஜியா ஏதோ ஆஜியா ஆஜியா கஷ்டமா ஆஜியா சொல்லி ஜகாத் கேட்கிறார். போய் பார்க்கலாம், மேலே ஜகாத் அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, பாஸ்போர்ட் கொடுக்குறாரு. குடிக்க போட்டு பார்த்தா என்ன $3 மூடி வீட்டில் இருக்கிறார். இவர் ஜகாத் தண்ணியில ஊட்ட பசுங்க செய்யறாரு, செஞ்சு முடிஞ்சா ஊட்ட அனுமதி கிடையாது. ஜகாத் எடுக்க தகுதி இல்லாதவருக்கு ஜகாத் பண்றவர்களுக்கு
ஜகாத் எடுக்க தகுதியை கொடுத்துட்ட ஓனர். இவர் என்ன கூடு உங்களுக்கு செலவழிச்சிட்டாரு, கூடு 10 நாளுக்கு இப்ப உள்ள ஜகாத் எடுக்க தகுதி இல்லாதவர் அனுபவிக்கும். சகோதரர்கள் நல்லவர்களே, அதனால ஜகாத் என்பது அது ஒரு பெரிய ஒரு பாடம். நுணுக்கமா யோசிக்கணும், கிட்ட பேசி பார்க்கணும், அவசர வேலை எல்லாம் விசாரிக்கணும். இவருடைய அமைக்கப்படி இவர் கடன் எடுத்திருக்கிறார் என்றால் எனக்கு கடன் எடுத்திருக்கிறார், வீடு வைக்கவா, உள்ள கல்யாணம் இருக்குதா, இப்படி தேவையில்லாத கடன்கள் எல்லாம் இருக்கு. தேவையில்லாத கடன், கல்யாணத்தை ஆடம்பரமாக கடன் காட்டாங்க, ஆடம்பரமாக அவ அப்படி கடன் காரணா இப்ப இவர் ஜகாத் ஜகாத் அவர் தகுதித்தார். ஆனால் அவர் வீட்டில் கடன் கடையாக கொடுப்பார், வீட்டில் சிந்திக்கிறார். அவர் சகோதரர்கள் நல்லவர்களே, ஜகாத் என்பது நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்து கழிவு பொருள். இப்போ ஒரு கேள்வி வருது, என்ன தம்பிக்கு ஜகாத் கொடுக்கணுமா, என்ன நானுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? இதெல்லாம் கேட்கிறாங்க. வெட்கம் இல்லாம ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை இந்த உம்மாக்கு கொடுக்குறோம். வெட்கமே இல்லாம வெட்கம் கெட்ட கேள்வி. ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை என்னோட உம்மா அப்பாக்கு கொடுக்கவாங்க. இந்த உம்மா அப்பா மிஸ்கீட்ட பட்டியலை சேர்த்துக்கலாமா? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது அன்றைய நான்கு தேவையை பூர்த்தியாக்கிக்குள்ளே வரும். ஏற்கனவே உம்மா அப்பாக்கு கொடுக்கலாம். வெட்கம் இல்லையா சகோதரர்களே? உம்மா வாப்பாக்கு சொந்த பணத்தால் எத்தனை வழிபோதும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதை ஏழைகளை தேடி கொடுங்க. தாய் பாவப்படுத்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குவாங்க. சகோதரர்கள் நல்லவர்களே, கேட்கிறாங்க, நானுக்கு ஜகாத் கொடுக்கணுமா, தம்பிக்கு ஜகாத் கொடுக்கணுமா, நான் தாத்தாவும் கஷ்டப்பட்டவா தானே? இது ஒரு கேள்வி. சகோதரர்களே, நபியுடைய குடும்பத்துக்கு ஜகாத் எடுக்கிறது ஹராம். நபியுடைய குடும்பத்துக்கு ஜகாத் எடுக்கிறது ஹராம், எடுக்கல. அப்ப நாம யோசிக்கணும், கழிவு பொருள் என்பது எங்களை சொத்திலிருந்து வெளியா. நல்ல விளம்பரம், நல்ல விளம்பரம் இருக்கு. கழிவு பொருள் வெளியாகுது. இந்த கழிவு பொருளை எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறையா? வானா சொந்தமா கொடுக்க. இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒருவர் சொல்றாரு, எனக்கு அந்த அளவுக்கு ஜகாத்துடைய அமௌண்ட் இல்ல, ஜகாத்துடைய அமௌண்ட் வந்திருக்குது 50,000 ரூபாய். அப்ப கேபிட்டல் கொஞ்சம், அவர்கிட்ட வருமானம் கொஞ்சம். ஒரு ஆள் சொல்றாரு, ஜகாத் 3 லட்சம் ரூபாய். இவருக்கு பெரிய கணக்கு. இவருக்கு என்ன செய்யணும்? 3 லட்சம் ரூபாய் ஜகாத்தை வெளியில கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, கஷ்டமானவர்களை தேடி கொடுத்து, தேடி போகணுமா? ஜகாத் நல்ல விலை போடும், நாம போகணும். அவங்க வாழ்க்கை ஜகாத் ஜகாத்தை நாம தவறாக வழங்கியிருக்கிறோம், நாம தேடி போவோம். அவங்க வாழ்ந்த இன்னைக்கு 10 பேப்பர் அடுத்த பேப்பர் வாங்க வச்சுட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஜகாத். இப்படி இல்லை, நாம தேடி போவோம். சகோதரர்களே, அப்ப நாங்க யோசிக்கணும், 50,000 ரூபாய் ஜகாத் வருதா? அப்ப என்ன கேபிட்டல் கொஞ்சம். அப்ப என்ன செய்யணும்? நானுக்கு கொடுக்கலும், தம்பிக்கு கொடுக்கலும், நானுக்கு தம்பிக்கு தனக்கு கொடுக்கலும். இப்ப நீங்க உங்களோட ஜகாத்துடைய 3 லட்சம் ரூபாய் வருது. உங்களோட சேவிங்ல இருக்கிறது, வரக்கூடிய வருமானம் உங்களோட இஷ்டம் எல்லாம் பார்த்தா 3 லட்சம் ரூபாய் வருது. அப்ப உங்களோட கேபிட்டல் பெருசு, நீங்க பெரிய வியாபாரம், வருமானம் பெருக்கப்பட. அப்ப நீங்க என்ன செய்ய? உங்களோட 3 லட்சம் ரூபாய் வெளியாக்கி கொண்டு சொந்த கையால அந்த கழிவு ஜகாத்த கழிவுடைய பணத்தை உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்காம, நானுக்கு கொடுக்காம, தம்பிக்கு கொடுக்காம என்ன செய்யுங்க? அதுக்கு கொடுக்காம உங்களோட சொந்த பணத்தால கொடுங்க. இது சிறப்பு. 2 பணம் சொல்லணும். ஜகாத்துடைய அமௌண்ட் எவ்வளவு, எந்த கேபிட்டல் எவ்வளவு. அவர் சகோதரர்கள் நல்லவர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்த விஷயம் தான் இன்பா. 10 மணி ஆகுது, 10 இன்பா செலவழிக்கிறேன். இது சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், அதை பேச போனா பெரிய நேரம் இருக்கு. அபூ தஹ்தா 600 ஈச்சப்பழம் ஒரு தோட்டத்துல நபீட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சதகாவாக கொடுத்து என்னமா செஞ்சுக்கோங்க. வாசல்ல வந்து சொன்னாங்க, உம்மு தஹ்தா இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ் பாதல சதகா கொடுத்துட்டேன், வெளியே வாங்க. உம்மு தஹ்தா சொல்றா, ரபிஹ அபூ தஹ்தா லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டான். அவர் தான் பொருள்.
இன்றைக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பொம்பளை அடக்க போகல முறையோடு அடக்கும். ஒரு அஜித் வந்துதானே தகச்ச செல்பாட்டி தண்ணி தொழிங்க. இன்றைக்கு தண்ணி தொழிச்சா என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். அவன் அந்த அளவு பக்குவம் வருதில்லை. இன்றைக்கு தாஜை தொழிஞ்சு தண்ணி தொழிச்சா உண்டாகும். நபியும் சொன்னா தண்ணி தொழிக்கிற பொம்பளைக்கும் எல்லாம் ரொம்ப செய்வானாங்க, ஆம்பளைக்கும் எல்லாம் ரொம்ப செய்வாங்க. நபியில துவா. அப்ப அந்த பொம்பளை அந்த பக்குவத்துக்கு வரணும்னு நாங்க அதை செய்ய. அபூ தஹ்தா அந்த பக்குவத்தில் இருந்தால் அதனால முழு தோட்டத்தை முடிச்சு போட்டு சொன்னாங்க. தோட்டமும் உண்டு ஊடும் உண்டாங்க. வெளியே வாங்கிட்டாங்க. ரபிஹா அபூ தஹ்தா, அபூ தஹ்தாவை லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டீங்க. இன்றைக்கு பேசி சொன்னா நீங்களும் சேர்ந்து தொலைஞ்சு போக மாட்டுவார். சொல்லுவார், நீங்கள் சேர்ந்து தொலைஞ்சு போங்க. குடிச்சாங்க போங்க, தொலைஞ்சு போங்க. இன்றைக்கு குடுக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத முன்னேறிக்கிறார். அல்லாத பாவலை குடுக்கத்துக்கு விருப்பம் இல்லை. அல்லா நரகத்துக்குள்ள அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம். சகோதரர்கள் நல்லவர்களே, உம்மு தஹ்தா உமருடைய கையை பிடிச்சு கொண்டு, தன்னுடைய உமரு மகள் கையை பிடிச்சு கொண்டு அப்படியே தோட்டத்திலிருந்து வெளியே வந்தார். பைரஹா தோட்டம் லந்தனாலும் அஸ்தாக்கும் நிம்மா தொழில்போல் நிம்மா செலவழிங்க என்னோட பாதையில முடிஞ்சா பைரஹாவும் கொடுத்தாங்க. ஒரு சந்தர்ப்பம் உமர் ரலியல்லாஹு ஒரு கொண்ட சாமம் வந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, நபியுடைய சேவை என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இதுல எல்லாத்திலையும் அறவாசி கொடுப்போம். இன்றைக்கு அபூபக்கர் முடிஞ்சுடுது, இந்த அறவாசியை தூக்கிட்டு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க, உமரே என்ன பண்ணுங்க, வீட்டுல சின்ன வச்சுட்டு வந்தீங்க, யார் சொல்லுங்களா இந்த அறவாசி குழந்தைங்களே அறவாசி வீட்டுல வச்சுட்டு வந்து உமர் ரலியல்லாஹு சந்தோஷம். அபூபக்கர் இன்றைக்கு நினைச்சேன். அபூபக்கர் சத்தியம் செய்தால் உமர் இதுக்கு பிறகு வாழ்நாள்ல அபூபக்கருக்கு முந்தவே இல்லை. அபூபக்கர் முந்தேதா நான் இன்றைக்கு முந்துவே பார்த்தேன். வாழ்க்கையில் எனக்கு முந்தேரா அபூபக்கர் அந்த அளவுக்கு இன்பா செலவழிச்சாங்க. இன்னைக்கு மிஸ்கின் வந்தா 10 ரூபா கொடுக்கிறதுக்கு கூட்டம் சாப்பிட்டு 10 ரூபா கொடுத்து 5 பேரா 2 ரூபாய் 2 ரூபாய் 2 பேரா இந்த 4 ரூபா தான் 2 ரூபாய் தான். இன்றைக்கு செலவழிக்கிற பாபு முடியாது. செலவழிக்கிறதே கண்டெடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி செலவழிக்க விருப்பமே இல்லை. செலவழிக்க அல்லா வந்துட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான். அவருடைய சகோதரத்தை நகரத்திலே இன்பா செலவழிக்கிறது பாவன்றது பெரிய பாவம். அவருடைய சகோதரத்தை நல்லவர்களே விஷயங்களை விளங்கியிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். பெண்கள் சதகா கொடுக்கணும். நபி இருக்கிற நேரம் சொன்னாங்க, பெண்களே சதகா கொடுக்கப்பா. எல்லாத்தையும் கல்வி போடுங்கன்னா என்ன பயம், யார் பயம் கேட்பாங்க. ஆகவே சகோதரர்களை நல்லவர்களே நன்றாக விளம்போடி சதகா மற்றும் இன்பா செலவழிக்கிறது ஜகாத் இது ஒரு பெரிய பாடம். ரெண்டும் வேறு. ஆக சிறப்பும் ஜகாத். அதுல உங்களுக்கு கடைசியை நான் சொல்லி முடிச்சு கொண்டு மாதம் சொல்லிட்டாங்க. தனிய வந்து ஒரு ஆள் அல்லாஹ் வந்து 4 வருஷம் தொழுதுன்னு பேசுறாரு. தொழுதுக்கு கூடுமா இல்லையா? கூடுது. இடத்துல கூடு. ஒரு ஆள் வந்தாரு, பாபு சொன்னாங்க, இஸ்லாம சொன்ன காட்டுக்கு இமாம் ஜமாத்தா தொழுது. இவருக்கு 20 பேர் மழை. அவர்கிட்ட தொழுகை கூடு, இவர்கிட்ட தொழுகை கூடு. இதே கூடுதான் கூடுதல். கூடுதல் அவர் தனிய பேர் ஜகாத் கொடுத்தாலும் கூடு. மூட்டாக கொடுத்தா இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு நிலைமைகள் எல்லாம் செய்யலாம். நீங்க நம்மளால மாத்திரம் இது தெரியுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுப்பீங்க. மற்ற 11 மாதத்துக்கும் சகோதரர்கள் நல்லவர்களே, அதனால ஜகாத்தை விளக்குங்க. நிர்வாகத்துல பேசி மூட்டு ஜகாத் உண்டாகணும். வைத்து ஜகாத் அடுத்து வைத்து மால்
அது சுபஹானல்லாஹ். அது இன்னும் நேரங்களுக்கு பைத்துல் மாலை பத்தி பேசணும்னா அது பைத்துல் மால் ஒரு பொம்பளை தன்னுடைய காப்ப தன்னுடைய மாலைய தன்னுடைய கம்மலை வீடு வச்சு வரவா பைத்துல் மால்ல வந்து வீடு வச்சு வட்டி இல்லாம வீடு வச்சு பணத்தை வச்சு இன்னைக்கு நடக்குது. பைத்துல் மால் இன்னைக்கு நடக்குது, லேபைகள் இருக்கு. இப்படி நிறைய இடத்துல பைத்துல் ஜகாத்தோட பைத்துல் மால் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால ஏழைகளுடைய கஷ்டம் முடிஞ்சு போகுது. 3 லட்சம் ரூபாய் தேவையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கணவன்கள் கொடுத்து சொல்லியிருக்காரு, இந்த பைத்துல் மால் பாவீங்க சோதனை நல்லவர்களே செஞ்சால் அதுல பிரயோஜனம் கூட. இது நபியுடைய காலத்தில் இருந்த விஷயங்கள். அடுத்ததாக சொல்லி முடிச்சு போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைமோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அப்படி பிளீஸ் கலர் வாரானா, அந்த கலர் வாரானா, அப்படி வாரானா, இப்படி வாரானா, அங்கிட்டு பாயிறானா, இங்கிட்டு பாயிறானா, அங்க புள்ளை வைக்கிறானா, இங்கிட்டு வைக்கிறானா, எல்லா முஸ்லீமுக்கும் வருது. சில விஷயங்கள் உண்மையில நடந்திருக்கு. சில பெண்கள் பயம் இருக்கிறாங்க. பலவிதமான பித்தனாக்கள் முஸ்லீமர்கள் இருக்குது. இல்லாம இருக்குது. நான் பொய் செஞ்ச பொய்யத்தை சொல்லுங்க நடந்திருக்குது. நாம எதுக்கு என்ன செய்யறது? நபி உங்களுக்கு ஒரு துவா படிச்சிருக்காங்க. அல்லாஹ் இன்னா நஜஅலுக ஃபீ நுமூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அவருடைய ஷர்த்துல எங்களுக்கு பாதுகாப்பு தந்தது யா அல்லாஹ். அதே போல சூரத்துல் நூஹ் ஓதுங்க. சூரத்துல் நூஹ். அதே போல மன்சில் ஓதுங்க. அதே போல ஆயத்துல் குர்சி மன்சில்கள் ஓதுங்க. அதே போல முஜியாத் ஓதுங்க. இவைகள் ஓதுறதன் மூலமாக வீட்டில் அல்லாஹ் பாதுகாப்பு தருவார். எங்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டான நாம எல்லாம் கையில தந்திருக்கு. நாங்க பயந்து சென்று கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு உண்டான அழுத்தம் எல்லாம் கைதறிக்கு செய்யாம பயன்படுத்தி. அதனால சகோதரர்கள் நல்லவர்களே, அவன் வருவான் தான், அவன் மறட்டும் வந்தோ போகட்டும். நாம் எங்களுக்கு பாதுகாப்பு ஈமானுடைய பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு குர்ஆனுடைய பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பு நபி எங்களுக்கு படித்து தந்த பாதுகாப்பு. ஆகிய சகோதரர்கள் நல்லவர்களே, இதுல இருந்து நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். சில ஏரியாக்கள்ல அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு முஸ்லீம்கள் ரமலானுடைய மாதம் கேள்வி கூடப்பட்டு பெரிய பிரச்சனைகள் அந்த வார்த்தையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால அவர்களுக்கு நீங்க துவா செய்யுங்க. எங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முஸ்லிமான அனைத்து மக்களுக்கும் துவா செய்யுங்க. யார் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தருவாயா, யார் என்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கொண்டு வருவாயா.